வெல்கம் டு சுதி டிவி. நான் உங்கள் விஜய். சென்னை ராயபுரத்தில் இருக்க ஐட்ரீம் தேட்டரில் இருக்கோம். சிம்பு, நயன்தாரா, ஆண்ட்ரியா நடிச்சிருக்க இது நம்மளு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். I love you. இன்னொரு தடவை I love you. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு ரசிட்ட கேட்கலாம். இந்த படத்தோட கிராஸ்டிங் பார்த்தீங்கன்னா சிம்பு, நயன்தாரா, ஆண்ட்ரியா, சூரி, சந்தானம் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம பாண்டியராஜ் இயக்கியிருக்காரு. இவர் எடுத்த பசங்க படம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்த கேடி புல்லா கிளாடி படம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக தான் இருக்கும். முதல் தடவையாக வந்து லவ் சப்ஜெக்டை வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சீட்டை கேட்கலாம் வாங்க. படம் பிடிச்சிருக்கு? நல்லா தான் இருக்குது. நான் சிம்பு ஃபேன். நான் முக்கியமான செம்ம லவ் ஸ்டோரி சார். செம்ம நல்லா இருக்கும். செம்ம படம். லவ்வர்ஸு டீனேஜ் கோசமாக எடுத்த படம். சூப்பராக படம் ரொம்ப செம்மையாக இருக்கு. நான் அருமையாக இருக்குண்ணா. சிம்பு படம்னா இப்படி தான் இருக்கணும். பிரம்மாண்டா படம். சூப்பரா இருக்கு. சிம்பு எப்படி லவ் பண்ணியிருக்காரு படத்தில்? சூப்பரா லவ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் மஜாவோ இல்லையோ நயன்தாரா மஜானா. சூப்பர். படத்தில் எந்த சீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லா சீனும் படம் நல்லா இருக்கு. படத்தில் சூரி, சந்தானம் காமெடி பிடிச்சிருக்கு. அவங்க கேரக்டர்ஸ் அவங்க நல்லா இருக்கு. படம் சூப்பர். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு தலைவா. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பர்ண்ணா. செம்ம செம்ம கெட்டாடே லவ் ஆடே. படத்தில் லவ் சீன்லாம் பிடிச்சிருக்கு. செம்ம செம்ம லவ் சீன் தான். நயன்தாரா மட்டும் அழகாக இருந்ததுண்ணா. செம்மண்ணா மஜானா. படம் எப்படி சூப்பர். படம் செம்மண்ணா. சோ மஜா சாய்பாபா. சிம்பு சூப்பர். ஒரு அடி பாடலாம். செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. லவ் சீன்ஸ் எப்படி இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருந்தது. நயன்தாரா சூப்பர். செம்ம படம் நல்லா இருக்குது. சூப்பர் படம். செம்ம டைலாக். செம்ம ஆசம். படம் நல்லா இருந்துச்சு. படத்துல வர லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா தான் இருந்தது. சிம்பு ஆக்டிங் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கு. சிம்பு பிடிக்குமா? சிம்பு பிடிக்குமா கேக்குறாங்க. பிடிக்கும். படம் சூப்பரா இருக்கு. படத்துல சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. எல்லா ஆக்ஷனுமே சூப்பரா இருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு யங்ஸ்டருக்கு ஏற்ற படமா இது? கரெக்ட். யங்ஸ்டருக்கு ஏற்ற படம். அதனால என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கு. ரொம்ப சூப்பர். இந்த படத்துல சந்தானம் வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துருக்காரு. அண்ணனோட சூரி ஆக்ஷன் சூப்பர். அதான் நல்லா இருந்துச்சு. யார் நடிச்சிருக்கா? சிம்பு பிடிக்குமா உனக்கு? ரொம்ப நல்லா சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. லவ் சூப்பர். ரொம்ப ரொம்ப சூப்பர். நயன்தாரா, சிம்பு ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த படம் வந்து சிம்புது பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப இந்த படம் பிடிச்ச படம். எப்போ வந்தாலும் சிம்பு படம் வந்து நல்லாயிருக்கும். இது செம்மையாக இருக்குது. செம்ம நார்மலான சிம்பு படமா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. என்டர்டைன்மெண்ட் நல்ல படமாக இருந்துச்சு. சூரிய தான் பயங்கர. சந்தானத்து வந்து எவ்வளோ ரோல் இல்லைனா கூட செம்மையாக இருந்துச்சு. சந்தானத்து சூப்பர் படம். சூப்பராக முத்தல். இது வரைக்கும் ரசிகர்களை கேட்டிங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சிம்பு நயன்தாரா பொண்ணு பார்க்க போறாருங்க. போன இடத்துல நயன்தாராவை பிடிச்சி போயிடுது. நயன்தாரா வந்து சிம்பு கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சரி ஓகே, சிம்புவும் போய் பேசும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ண விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படின்னும் போது சிம்புவும் சொல்றாரு. ஏன் எதனால் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ரீசனும் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து நயன்தாராவுக்கும் சிம்புக்கும் எல்லா அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடெலாம் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து சிம்புவோட அப்பாவுக்கும் நயன்தாரா அப்பாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் சிம்புக்கும் நயன்தாராவுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவும் நயன்தாராவும் லவ் பண்ணுற சீனில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் சூரியோட டைமிங் காமெடி நல்லா இருக்கு. பார்த்ததுக்கே ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்குடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அப்படியே பேய் அடிச்ச மாதிரியே இருக்கும். சந்தானா வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா இருக்கு. படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிஜிஎம் வந்து நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பாடல்களும் அந்தளவுக்கு சொல்ல அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருதுங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் கருத்துப்படி 3 stars out of 5 stars கொடுக்குறோம். தேங்க்ஸ் டு ஐட்ரீம்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நிகழ்ச்சியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் விஜய். தேங்க்யூ, பாய். ஜி, இந்த படத்துக்கு டிக்கெட் இருக்குங்களா? ஹவுஸ்ஃபுல்லுங்க.